ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கம்பங்கூழ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு பாடி நல்ல உடல் வலிமையாக்கி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு கெட்ட கொழுப்பு அது எல்லாத்தையுமே நமக்கு கரைச்சி கொடுக்கும். அதிகமாக நமக்கு உஷ்ணமாக ஹீட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கம்பங்கூழ் குடிச்சுன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சராக உங்களுக்கு வரும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அதிகமாக ரோடு கடையில் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கம்பங்கூழ் பார்த்துருக்கோம். இந்த கம்பங்கூழ் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கம்பு மாவு நான் கடையில் பேக்கெட் மாவு விற்கிறாங்க, நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி பேக்கெட் மாவு வாங்கி நம்ம கம்பங்கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கம்பு மாவு 3 கிளாஸ் சேர்க்க போகிறேன். அதே அளவுக்கு நம்ம கம்பு சேர்த்துருக்கோன்னா பாதிக்கு பாதி சேர்க்கணும். மாவு நமக்கு ஃபுல் இருக்குன்னா அதில் பாதி தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். ஸோ அதனால் 1 கிளாஸ் ரைஸ் சேர்க்க போகிறோம். 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம கம்பு மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு ஃபுல்லாக நல்லா கரைச்சிக்கலாம். கையை வச்சு கரைங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நல்லா கரைச்சி நமக்கு கிடைக்கும். இந்த மாவை நம்ம கரைச்சி வச்ச மாவை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம புளிக்க வைக்க போகிறோம். கூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் கிட்ட ஆகும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டே மாவை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். செகண்ட் டே தான் நம்ம ரைஸ் வச்சு நம்ம மாவு ஊற்றி நம்ம கூழ் கிண்ட போகிறோம். தேர்ட் டே தான் நம்ம குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஃபுல்லாக நம்ம கரைச்சி தட்டு போட்டு மூடி மாவை நல்லா புளிக்க வைப்போம் 1 டேக்கு. இப்போ மார்னிங் சப்போஸ் நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங்காக நீங்கள் மாவு கரைச்சி வச்சிங்கன்னா நம்ம மறுநாள் மார்னிங் நம்ம கூழ் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஈவினிங்காக நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடி நம்ம மாவை ஃபுல்லாக புளிக்க வைப்போம். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட அந்த மாவு புளிச்சா தான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கூல் பண்ண முடியும். 8 ஹவர்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஈவினிங்காக நான் மாவு புளிக்க வச்சேன். நான் மறுநாள் காலையில் தான் நான் ரைஸ் வச்சு நான் உங்களுக்கு கூல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மாவு நமக்கு புளிச்சு நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் நல்லா டிஃப்ரென்ஷியேட்டு. இப்போ புளிச்சு போன மாவில் தான் நம்ம கூல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாவோட அந்த கூழும் நம்ம சாப்பிடும்போது ஸோ அந்த புளிச்ச மாவு ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கும் நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம திரும்பி கையை வச்சு நம்ம ஃபுல்லாக கரைச்சிக்கலாம். இல்லை ஸ்பூனாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரம் நம்ம கரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ரைஸ் நம்ம ஊற வைக்கணும். நம்ம அடுத்து ஏன்னா நம்ம மறுநாள் கூழ் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சா தான் நம்ம கூழ் கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் 3 கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு மாவு சேர்த்துருக்கேன். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு குருணை பச்சரிசி சேர்த்துருக்கேன் நான். உங்கள் வீட்டில் சப்போஸ் சாப்பாடு அரிசி 2ஆக உடச்சி கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நம்ம இதே மாதிரி வச்சுக்க போகிறோம். அரிசி நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊறினா போதும். எப்பவுமே கூழுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அரிசி கம்மியாக இருக்கணும், அந்த கூழோட மாவு தான் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டிங்கன்னா தான் நம்ம குடிக்கும் போது நமக்கு அரிசி அவ்வளோவா இருக்காமல் இருக்கும். அரிசியும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கம்போட மாவும் நமக்கு புளிக்க வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சட்டியில் நான் அன்றைக்கி தண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. நம்ம எப்படி நமக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வச்சு நம்ம அரிசியை போட்டு நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்க தண்ணியை தூக்கி அந்த சட்டியை தூக்கி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்க அரிசியை தூக்கி நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு கொதிக்கணும். கூழ் நிறைய தண்ணி இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு கூழில் நமக்கு இருக்கோ நமக்கு அவ்வளோ கிண்ட நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற ரைஸ்லாம் தண்ணி ஊற்றி இனிமேல் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் நமக்கு ரைஸ் குக் ஆகும். அடுப்பை ஃபுல்லாக நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கூட போய் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். கூழ் ஒன்றுமே ஆகாது. நான் ரைஸ் நம்ம குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கூழுக்கு நம்ம மாவு ஊற்ற போகிறோம். நம்ம போட்டிருக்க ரைஸ் நல்லா வேகணும், குழையிற அளவுக்கு வேகணும். நம்ம தயிர் சாதத்துக்கு நம்ம எப்படி பண்ணி நம்ம ரைஸ் வேக வைப்போமோ அந்த பதத்தில் நமக்கு ரைஸ் வேகணும். இன்னும் கொஞ்சம் குக்காக ஆகலை. இங்கே பாருங்கள், பார்க்குறேன் கொஞ்சம் ரைஸாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நமக்கு சாதமாக கிடைக்கும். நமக்கு நல்லா வேகட்டும் நமக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கலக்கி நம்ம அந்த ரைஸில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். கம்பு மாவு ஊற்றும் போது நம்ம கரண்டியால் ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவில் நம்ம மாவு ஊற்றணும், ரொம்ப ஸ்பீடில் ஊற்றக்கூடாது. நம்ம ஸ்லோவில் ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் ரைஸால் கையை வச்சு ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நமக்கு கெட்டியாகிடும் நம்ம கூழெல்லாம். அப்போ நம்ம குடிக்கும்போது நமக்கு கெட்டியாகவே இருக்கும் அது என்ன தான் பண்ணாலுமே. ஸோ அதனால் கிண்டும் போது நமக்கு பக்குவமே இருக்குது. ஸோ அதனால் கையை எடுக்காமல் ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோமோ நமக்கு அப்போ தான் கூழோட மாவு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். தண்ணி பத்தலனா தேவையான அளவுக்கு தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி சேர்த்தாச்சு நம்ம கூழ் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு கூழோட மாவு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா வேகணும் நமக்கு கூழ் மாவு. கம்புலலாம் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு.
நமக்கு ஹேர்லாம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுறவங்க இந்த மாதிரி கம்பு வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இந்த கம்பு. ஆல்மோஸ்ட் நல்லா மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு மறுநாள் தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாவு பிடிக்கிறதுக்கு ஒரு நாள், கூழ் காய்ச்சதுக்கு ஒரு நாள், அதேமாதிரி கூழை நம்ம வந்து காய்ச்சினதுக்கப்புறம் எடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு நாள். இப்போ நம்ம வந்து கூழை மாவு நம்ம காய்ச்சி தட்டு போட்டு மூடி மறுநாள் வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் அதுக்கு மறுநாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற ஏடு ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். அதோடு போட்டு நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம கூழ் கரைச்சி குடிக்கலாம், ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த மேலே இருக்க அந்த ஏடு ஃபுல்லாக நமக்கு வாயில் தட்டுப்படும், நல்லா இருக்காது அது. ஏடு ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஏடு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். நமக்கு தெருவில் இருக்கிற மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாடுங்களுக்கு கொண்டே கொடுங்க, மாடு சாப்பிட்ரும். இப்போ நம்ம கூழெல்லாம் நம்ம கையால் இதே மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கையால் ஃபுல்லாக கரைச்சி எடுக்க போகிறோம். கையால் தான் கரைக்கணும். கரண்டிலாம் போட்டு கரைச்சா நமக்கு ஈக்குவலான கன்சிஸ்டன்சி நம்ம கூழில் கிடைக்காது. ஸோ நம்ம இதில் ரைஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஈக்குவலாக நமக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கையால் ஃபுல்லாக நம்ம இதேமாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கையில் கரைச்சினா தான் டேஸ்ட்டுன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கூழ் காய்ச்சும் போது சில பேர் உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். நான் அப்போ போடல, நான் கூழ் குடிக்கும் போது தான் உப்பு போடுவேன் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக, அதை மேலாப்பில் நம்ம தூவிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கையை வச்சு கரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கலாம். வீக்லி 2 டேஸ் இந்த மாதிரி கம்மங்கூழ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, உடலில் இருக்க நமக்கு பாடியோட சூட்டெல்லாம் நமக்கு தணிச்சு நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் கொடுக்கும். பாடி நல்லா ஆக்டிவாக நமக்கு வலிமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கூழை ஃபுல்லாக கரைச்சி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மண்சட்டி பானையில் ஊற்றி நம்ம குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக மேலாப்பில் நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மாங்காய் நான் சேவி வச்சுருக்கேன், அந்த மாங்காய் துருவலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளிப்பூ நம்ம போட்டு அந்த வெங்காயம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கூழ் ரெடி ஆகிடுச்சு. கூழுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியம். கூழ் குடிக்கிறத விட நம்ம சைடிஷ்க்கு வந்து மெயின் டிஷ்ஷே அதுதான். ஸோ ஒவ்வொரு வாய் நம்ம கூழ் குடிக்கும் போது நமக்கு ஏற்ற சைடிஷ் பக்கத்தில் ஒவ்வொரு வாய் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை விட வேறு டேஸ்ட் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு கொடுக்குற மாதிரி கம்மங்கூழ் எப்படி பண்ணலான்னு கிராமத்தில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.